நம்ம இப்போ பைபிள் பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் என்பது பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். பைபிள் எந்த ஆண்டு எழுதப்பட்டது? பைபிள் எழுதி முடிக்கப்பட்ட சுமார் 1600 ஆண்டுகள் ஆனது. அதாவது 2 முறையா எழுதியிருக்காங்க. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு இது கிமு 1400 வாக்கில் எழுத தொடங்கப்பட்டது. கிமு 400 வாக்கில் நிறைவடைந்தது. புதிய ஏற்பாடு கிபி 40 முதல் கிபி 100க்குள் எழுதி முடிக்கப்பட்டது. முழு பைபிளும் இன்று நாம் பார்க்கும் வடிவில் கிபி 4ஆம் நூற்றாண்டில் சுமார் கிபி 300 to 400 தொகுக்கப்பட்டது. இதை யார் எழுதினார்கள்? பைபிளை சுமார் 40க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் எழுதினார்கள். அவர்கள் பல்வேறு பின்னணிகளை கொண்டவர்கள். யாரெல்லாம்? மோசே எகிப்திலிருந்து இஸ்ரவேலை வழிநடத்தியவர். தாவீது மற்றும் சாலமோன் இஸ்ரவேலின் அரசர்கள். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இயேசுவின் சீடர்கள் மற்றும் வரலாற்று ஆசிரியர்கள். பவுல் ஒரு கூடார மேற்பவர் மற்றும் போதகர். மீனவர்கள், தீர்க்க தரிசனம் மற்றும் தீர்க்கதரிசிகள் மற்றும் மருத்துவர்கள் என பலதரப்பட்ட மக்கள் இதை எழுதினார்களாம். இதை நான் உங்களுக்கு இப்படி எழுதி வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. பழைய ஏற்பாடு பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு நடந்த நிகழ்வுகளை கூறுகிறது. இதில் 39 புத்தகங்கள் உள்ளன. உலகம் எப்படி உருவானது முதல் மனிதன் நோவாவின் பேழை மற்றும் மோசே வழிநடத்திய வரலாற்றுகள் இதில் அடங்கும். இது பெரும்பாலும் எபிரேயம் மொழியில் எழுதப்பட்டது. புதிய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, அவருடைய போதனைகள் மற்றும் ஆரம்ப கால திருச்சபையின் வரலாற்றை கூறுகிறது. இதில் 27 புத்தகங்கள் உள்ளன. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எழுதிய சுவிசேஷங்கள், இயேசுவின் வாழ்க்கை வரலாறு இது மிக முக்கியமானவை. இது பெரும்பாலும் கிரேக்க மொழியில் தான் எழுதப்பட்டதாம். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கிய விஷயங்கள், தகவல்கள், விவரம் இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். மொத்த புத்தகங்கள் 66, அதிகாரங்கள் 1189, வசனங்கள் 31,102. மொழிபெயர்ப்பு உலகிலேயே அதிக மொழிகள், அதாவது இந்த உலகத்திலேயே அதிக மொழிகளில் அச்சடிக்கப்பட்ட, அதாவது மொழிபெயர்க்கப்பட்ட 3000க்கு மேல் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் இதுதான். சரியா? பைபிள் எழுதப்பட்ட மொழிகள். பைபிள் இன்று நாம் வாசிப்பது போல நேரடியாக ஆங்கிலத்திலேயோ தமிழிலோ எழுதப்படவில்லையாம். இது 3 மொழிகளில் எழுதப்பட்டிருக்குது. 3 மொழிகள்னா என்ன மொழிலாம் பார்க்கலாமா? அராமிக், எபிரேயம், கிரேக்கம். அராமிக் சில குறிப்பிட்ட பகுதிகள், தானியேல் போன்ற புஸ்தகங்கள். எபிரேயம் பழைய ஏற்பாட்டின் பெரும்பாலான பகுதிகள். கிரேக்க மொழி இது புதிய ஏற்பாட்டின் முழுவதும் இந்த மொழியில்தான் எழுதப்பட்டது. அதிக விற்பனை, உலகிலே அதிக விற்பனையில் இந்த அச்சடிக்கப்பட்ட புத்தகம் கேட்டால் இது நம்ம பைபிள் மட்டும்தான் அச்சடிக்கப்பட்டது. 500 கோடிகளுக்கு அதிகமான பிரதிகள் இதை அச்சடிக்கப்பட்டாங்களாம். தடை செய்யப்பட்ட வரலாறு. ஒரு காலத்தில் பல நாடுகளில் பைபிளை வைத்திருக்கவோ வாசிக்கவோ தடை இருந்தது. அதை எல்லாம் தாண்டி தான் இன்று உலகம் எங்கும் பரவி இருக்கிறது. சரிங்களா? இனி நம்ம நாளைக்கு தீர்க்க தரிசனங்களை பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க, சொல்கிறேன். பாய்.